பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இந்த ஆதியாகம புஸ்தகத்தை கூட நாம் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இந்த வேளையிலும் உங்களுடைய சித்தம் எப்படி இருக்கிறது, நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை நாங்கள் காணப்போகிறோம். பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் வேலை செய்கிறீர். பிதாவாகிய தேவன் தாமே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக இருக்கின்றீர். பிதாவே, கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்கள் தயவு ஒத்தாசை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக செய்யும். உங்கள் குமாரன் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்ம இப்போ கொஞ்சம் ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாகிறவர். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆஃப்டர் டே நேற்று பார்த்தாச்சு. பின்பும் தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லது, அது நம்ம பார்த்துட்டோம்ல. நல்லது அப்படின்னா என்ன, எது அப்படின்னு. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்று அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்கிறது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. இப்போ அடுத்து தேவன் என்ன உண்டாக்குனாருன்னா, சரி, வெட்டாந்தரைன்னா சமபூமியை பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? இப்போ மனுஷங்களாம் என்ன சொல்கிறாங்களா, எவால்யூஷன் பார்த்துருக்கீங்களா? எவால்யூஷன் என்னன்னா பரிணாமத்தை பின்பற்றுறவங்க. எவால்யூஷன் எதில் எவால்யூஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பிக் பேங் தேரியை கண்டுபிடிக்கிறாங்க. பிக் பேங்னா பெரிய வெடிப்பிலிருந்து மிக பெருசாக உண்டாயிருக்கு. இங்கே தேவன் என்ன சொல்கிறாரு, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று சேர்த்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரைனா சமபூமி, அது ட்ரை, சரியா? அந்த பூமிக்கு சமபூமிக்கு அதை என்ன சொல்கிற, ட்ரை பூமி. அது ஒன்றுமே இல்லை, பாலைவனம் போல், பாலைவனம் மாதிரி சமபூமி, ஒரே நேராக. அப்போது வெடிப்புலேருந்து வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? ஒரு வெடிப்பு, ஒரு ஆட்டோ பாமே சொல்லுங்கள், சாதா ஒரு ஆட்டோ பாமே வச்சு அதில் என்ன ஆகும்? ஒரு 5 மீட்டருக்கு சத்தம் வருது இல்லை, 5 மீட்டருக்கு ஒளி வருதுல்ல, கதிர் அடிக்குதுல்ல. இப்போ அதிலிருந்தே வைக்கும் பொழுது ஒரு மரத்தில் வச்சு வெடிக்கும் போது என்ன ஆகுது? குழந்துக்குதுல்ல மரம்லாம். அப்போ ஒரு பெரிய வெடிப்பு ஒரு பெரிய விண்கலை பூமியை மோதிச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த கல் இருக்குமா? இருக்காது, போயிடும். அப்போ அவங்க சொல்கிறக்கூடிய பிக் பேங் தேரி, ஒரு கல் இடித்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு உண்டாகி அங்கே அனல் உண்டாகி அதில் குளிர்ந்து பூமி உண்டாயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். யார் பேர் வச்சது இதுக்கு? பூமிக்கு சமபூமியாக இருக்கிறதுக்கு அதை உருவாக்கிட்டாரா? அப்போது இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த படிப்பு,
அதிக கல்வி படிப்பு தேவனுடைய பார்வைக்கு பைத்தியமாக இருக்குன்ற. பைத்தியமாக இருக்கு. யார் தேவனை இல்லை இல்லை தேவன் அது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்பட்டு இருக்கு. அவரை மகிமைப்படுத்தாமல் அவரை மகிமைப்படுத்தாமலா அவரை சோத்தரிக்காமலும், ஓகேங்களா, அதை விட அவரை மகிமைப்படுத்தாத அளவுக்கு அது இருக்குமானால் அது என்னவா இருக்கு? பிரயோஜனமாக இருக்காது. தேவன் தான் முதலாவது, தேவனுடைய சித்தம் தான் இது. அவர் என்ன தராரு? சரி, இங்கே சொல்கிறார் 1 கொரிந்தியர் 2:13 அவைகளே நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானமாய், மனுஷனுக்கு ஒரு ஞானம் இருக்குது. உலகத்தில் படித்தவங்க பவுல் நிறைய கல்வி பகிர்ந்திருக்காரு. அந்த கல்வியெல்லாம் தேவனுக்கு முன்பாக அது புரோஜனம்தான். அந்த ஞானத்தை தேவன் புரோஜனப்படுத்தி கொள்கிறார் தான். முதலாவது நாம் சொல்கிறாரு, அது எப்படி நம்ம புரோஜனப்படுத்தணும்? தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு உபதேசத்தை வைத்திருக்கிறார். தேவன் இப்படி தான் தேவனை அறிந்து கொள்ளணும்னு ஒரு வரிமுறை இருக்கிறது. அப்படி தான் நம்ம தேவனை அறிஞ்சு கொள்ளணும். தேவனை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியாதுன்னா, என்னுடைய ஞானத்தில் நான் ஒரு இடத்துல வேலை செய்யணும், அதை நான் எதை பார்த்தாலும் நான் படித்தது எல்லாமே தேவனுடைய நன்மைக்காக, தேவன் இவ்வளோ அது அற்புதமாக ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அப்போது அது என்னவா இருக்குது அப்படின்னா, தேவன் இவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கிறாரு, கிரியை செய்திருக்காரு, உருவாக்கப்பட்டு இருக்கிறான். சரி, எல்லா விஷயத்திலும் தேவனுக்கென்று அந்த மனுஷனை என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, உருவாக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இவங்க மனுஷக்குரிய ஞானமாக பார்க்கலையா அவங்களே நாங்கள் மனுஷ ஞானம் பேசிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி. அவர் எங்கே இப்போ பேசுகிறார்? பேசி வச்சிருக்காரு. ஒரு தனி மனுஷனுக்குள்ளே இப்போது அவர் என்ன செய்கிறது இல்லை, பேசுறது, ஏவப்பட்டு பேசுறது இல்லை சொல்கிறார். அது ஏவப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க. இப்போது முழுமையான சத்தியம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சத்தியத்தையே நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆவிக்குரிய வார்த்தைகளோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு ஆதியாகம புத்தகத்தில் இருந்தோம். இப்போ மனுஷனுடைய நியாயம் பிரயோஜனம் இல்லை, தேவனுடைய நீதி நடப்பிக்காது நம்ம பார்த்தோம். அது இங்கே வந்திருக்கோம். அப்போ அது எப்படி நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நாம் அவருடைய சித்தத்தை செய்யணும். அவர் யார் என்று முதலாவது அறிந்து கொள்ளணும். சகல அறிவை நம்ம தெரிஞ்சு கொள்ளணுமே தவிர நம்மளுடைய உணர்ந்து கொள்ளுதல் அவரை தேட முடியாது. அவருக்கு ஒரு உணர்ந்து கொள்ளுதல் இருக்குது. என் வழி உங்கள் வழி இல்லை, சரிங்களா? என் நினைவு உங்கள் நினைவு அல்லன்னு சொல்கிறேன். அப்போ என் நினைவு என்னவோ அவர் நினைவு கிடையாது. அதை தான் நான் கற்றுக்கணும். நான் தான் அதை கற்றுக்கொள்வதற்கு போகணுமே தவிர தேவன் என் வழியில் வர முடியாது. ஏன்னா என் வழி என்னது? நான் நீதி உள்ளவனாக இருக்கணும்னு தான் தேவன் விருப்பப்படுறாரு. சரி, இங்கே ஆதியாகம புத்தகத்தில் தேவன் எப்படி உண்டாக்குனாரு அப்படின்னா, சமபூமியாக உண்டாக்குனார். நேராக ஸ்ட்ரைட்டாக ட்ரையாக. அதுக்கப்புறமா ட்ரையாக இருக்குது, சமுத்திரமும் இருக்குது, ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கு. பூமி தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று அது அப்படியே ஆயிற்று. சரி, இங்கே தேவன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, வெட்டாந்தரை ட்ரையான ஒரு பூமியை, வறண்ட பூமியை உண்டாக்கிருக்கு. சரி, மனுஷன் சொல்கிறான்ல அந்த பிக் பேங் தியரி,
ஒரு வெடிப்பு வந்து வெடிப்பிலிருந்து உலகம் தோன்றுவிக்கப்பட்டது, அதிலிருந்து ஒவ்வொரு உயிராக வந்தது அப்படிலாம் இல்லை. இதுவரையுமே ஒரு உயிர் காணும் அதில், அந்த பூமியில், அந்த வறண்ட பூமியில். தேவன் தான் ஒவ்வொன்றா உருவாக்குறார். சொல்கிறார், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பேரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களிலே தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கவும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்று அது அப்படியே ஆயிற்று. இன்னும் 10ஆம் வசனத்துக்கு கீழே தான் என்ன ஆக போகுது அப்படின்னா, புல்லும் விதையே பிறப்பிக்க போகுது. புல் வெட்டாந்தரையில் புல்லும் விதை இல்லை, விதை சீடு, ஒவ்வொரு கனி விருட்சங்களினுடைய சீடு வரப்போகுது, விதை வரப்போகுது. பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி, தங்கள் ஜாதியினும் போது ஆப்பிள் மரம் இருக்குது, ஆரஞ்சு மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது. அப்போ அது ஒரு குரூப்பு தானே, அது ஒரு பிரிவு. அதை தான் சொல்கிறாரு, ஃப்ரூட் சீட்ஸ். அது ஒரு கைண்டு. இது குரூப்புன்றதோடு ஒவ்வொரு கைண்டு, வகை. ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது ஒவ்வொரு கைண்டு. இப்போ ஜாதின்றது கூட ஒவ்வொரு பிரிவினையாக பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த உணர்ந்து கொள்ளுதலில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வந்து அது எப்படியாக விவரிக்கப்பட்டிருக்கு எப்ரு மொழியில், பகுதிகள், ஒவ்வொரு பகுதிகள். இப்போ அயன் பண்ணுறவங்கள ஒரு பகுதியாக நம்ம இங்கே இந்த இந்தியாவில் சொல்லுவாங்க. இந்த சாவுக்கு மோளம் அடிக்கிறவங்கள ஒரு வகையான பேரிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், கடை வச்சுக்கிறவங்கள ஒரு வகையான பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஆமாம் இவங்க தான் இது விதமாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கிறிஸ்துக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை இல்லையா, எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தத்தினால் உண்டாக்குனன்னு சொல்கிறாங்க. பிரிவினை எங்கே வந்துச்சு அப்படின்னா மனுஷங்கிட்ட தான். ஆமாம், வந்திருக்கு. சரி, இங்கே 10 அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்று அது அப்படியே ஆயிற்று. அதுக்கப்புறம் இல்லையே, அது எப்படி வருது? ஒரு ஒன்றுமே இல்லாத இதுலேருந்து எப்படி வருது? அவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்குது, எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, எவ்வளோ வல்லமை புறப்பட்டுருக்கோம் அங்கேருந்து, அவர்கிட்டருந்து. இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆச்சரியத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் எப்படி ஒரு காரியங்களை செய்கிறாரு. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல அவர் முளைப்பிக்க முடியும் அப்படின்னா அவர் யார்? அவர் தான் சிருஷ்டிகர். நம்ம பார்த்தோம், நம்மளே மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற யாவும் அவராலே உண்டாக்கப்பட்டது. ஆமாம், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. 3 நாள், ஈவினிங் டைம், ஈவினிங் அண்ட் மார்னிங், இது 3ஆவது நாள் ஆயிற்று. 4ஆவது நாளில் என்ன உண்டாக்குறாரு அப்படின்னா, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்க கடவது, அவர்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். புரியுதுங்களா? அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, காலத்தையும் நேரத்தையும் பார்க்கறதுக்கு, கணிக்கிறது, ஒரு ஒரு ஒன்று உருவாக்குறாரு. அதுதான் என்ன சொல்கிறாரு, சுடர்ன்னு சொல்கிறார். சின்ன சுடர், பெரிய சுடர்ன்னு சொல்கிறார். கீழே பார்க்குறோம், அதுதான் சூரியன், சந்திரன். இரவலை ஆள, அது வானத்தை ஆள சின்ன சுடரையும், பகலையால் அந்த பெரிய சுடரையும் உண்டாக்குறாரு. அது காலத்தை கணிக்கக்கூடியதற்கு தேவன் உண்டாக்குறாரு. இப்போது இவ்வளோத்தையும் ஒரு நொடி பொழுதில் உண்டாக்குறாரு. ஒரு சொல்கிறாரு, அது உண்டாகுது அப்படின்னா
அவருக்கு எவ்வளோ வல்லமைகள் இருக்கும். சரி, இந்த பிக் பேங் தேரி எல்லாம் படிக்கிறாங்கல்ல, பிக் பேங் தேரினா அது ஒரு பெரிய வெடிப்பிலிருந்து ஒரு எவால்யூஷன். அது எவால்யூஷன்னா ஒன்றிலிருந்து வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அதை எதை குறிக்கிறாங்கன்னா ஒரு செல் உயிரினம் அதை குறிக்கிறாங்க. அந்த ஒரு செல்லிலேருந்து இன்னொரு செல், இன்னொரு செல்லேருந்து இன்னொரு செல், மீன், தவளை, குரங்கு, அப்படி வந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களை குறித்து நம்ம என்ன சொல்கிறோம்? தேவன் எப்படி உண்டாக்குனார் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. நீதிமொழிகள் 24:6-7 சொல்கிறாரு, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகராலே ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாகவும் அவன் நியாயஸ்தானத்திலே தன் வாயை திறவான். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. சரி, நம்ம எப்படிப்பட்ட யுத்தம் அப்படி நமக்கு இருக்குது அப்படின்னா ஆவிக்குரிய வகையில். சரி, பூமிக்குரிய வகையில் நமக்கு யுத்தம் இல்லை. யாருடைய மனுஷனோட எதிர்த்து நிற்கணும் அவசியம் கிடையாது. நம்ம போராடுறது கிடையாது. தேவன் சொல்கிறாரு, பூமிக்குரிய வகையில் நமக்கு யுத்தம் இல்லை. நம்ம ஆவிக்குரிய வகையில் நம்ம யுத்தம் செய்கிறோம். நம்ம சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்குது. அதுதான் அவருடைய ஞானம் தேவை. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல் யோசனை, கற்பனையின் பொருள் என்ன? கற்பனை தேவன் கொடுத்துருக்காருல, இது எல்லாத்துக்கும் ஏன் கொடுத்தாரு? சுத்த மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதில் பிறக்கும் அன்பு. கற்பனை கொடுத்துருக்கான பொருள் சுத்த மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். மாயமாகனா ஆக்ஷன் கிடையாது, ஆக்டிங். இங்கே ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பண்ணுவோம். ஸ்கூலுக்குள்ளே போனால் ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, டியூஷனுக்கு போனால் ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இல்லை. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரன் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல் யோசனை. அப்போ எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னா ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வகையில் தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக. நம்ம தீமோத்தேயுவில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? தேவனுடைய கற்பனையின் பொருள் என்ன அப்படின்னா சுத்த மனசாட்சி, அதில் பிறக்கக்கூடிய மாயமற்ற விசுவாசம் இல்லைங்களா? இப்படி இருக்கணும். நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். மேலான ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். சரிங்க. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாகவும். மூடன்னா யாரு? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்கிறான்ற இல்லையா? அப்போ எவால்யூஷனால் உண்டாக்கப்பட்டதுன்னா தேவன் உண்டாக்கலையான்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ தேவன் தான் உண்டாக்குனார் அப்படின்னா உங்களுடைய தேரி, நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் மூடர், மதியினர் சொல்கிறார். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரம். எத்தனை வகையான ஏணி போட்டாலும் சரி அவனுக்கு கிடைக்காதுன்ற. ஏன்னா அந்த ஞானத்தை இவன் பின்பற்றணும், தேடணும். அவன் நியாயஸ்தானத்திலே தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன். தீவினைனா தவறு, டிசீவ், வஞ்சகம் செய்வாங்க இல்லையா? ஒரு கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையை கலக்கி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தீவினை. தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன். எண்ணப்படுகிறவன் துஷ்டன் எண்ணப்படுகிறான். அந்த வஞ்சிக்கிறாங்க இல்லையா, அவங்க துஷ்டன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தோம், இவங்க தொடர்ந்து நாம் எதை தேடுறோம்? அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வழி, அந்த ஞானத்தை தேடுறோம். சுய ஞானம் கிடையாது. யார் தன்னை பார்வைக்கு ஞானம் அனுப்புவாங்க? ஒரு கொள்கையை பின்பற்றும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கனம் செய்வாங்க இல்லையா? அப்போது அவங்க ஐஸ்வர்யவானாக விரும்புகிறாங்க. பாருங்க, நீதிமொழி 28:11. ஐஸ்வர்யவான்
தன் பார்வைக்கு ஞானவான். புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறவன். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதே மனுஷர் மறைந்து கொள்வார்கள். யாரை பார்க்கிலும் யாரு மேன்மையான? ஐஸ்வர்யவானை பார்க்கிலும் தரித்திரன் பரிசோதித்து பார்க்குறேன்னு சொல்கிறேன். சரிங்க, என்ன நம்ம பார்க்குறோம்? சரி, இப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா தேவனிடத்தில் எப்படி சேர்றாங்க அப்படின்னு இயேசுவும் சொல்லியிருக்காரு, எரேமியா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்திலே புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். உண்மைதானே? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளிலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்போ இப்போ மட்டும் இயேசு கிறிஸ்து இருந்த நாளில் மட்டும் கிடையாது, எரேமியா இருந்த நாள்லையும் ஏசையா இருந்த நாள்லையும் இப்படி தான் தேவனே சொல்கிறார் அவங்களை குறித்து. எப்படிப்பட்ட மனுஷங்க தெரியுமா? தங்களை கேட்டுக்கு எதுவாக வழிநடத்திடுறாங்க, அவங்கள பின்பற்றுறாங்க இல்லையா? யூதர்களை பின்பற்றுறாங்க, எபிரேயர்களை பின்பற்றுறவங்க, யூதர்களை பின்பற்றுறவங்க எல்லாமே தேவனை காட்டாமல் எப்படி வேற வழியாக காட்டாங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் நிறைய சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் எங்களுடைய பிதா ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனை நாங்கள் வழிபடுகிறோம், ஆபிரகாமின் தேவன் எங்களுக்கு இருக்காரு, ஈசாக்கு தான் எங்களுக்கு இந்த கிணத்தை கொடுத்தாருலாம் சொல்கிறாரு. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாமினுடைய கிரியைகள் இல்லை, ஒர்க் இருக்காது, ஆபிரகாம் கிரியைகள் இருக்காது சொல்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை செய்வீங்களே, கற்பனைகளே கைக்கொள்வீங்க, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வீங்களேன்ற அவங்ககிட்ட இல்லை. தங்கள் உதடுகளிலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. மனுஷன் எங்கே போதிச்சிருக்கிறான்? மத்தேயு 15:8-9 பார்த்தீங்கன்னா அப்போ கூட தேவனுடைய வார்த்தையை போதிக்கல. அவங்க அதை எப்படியா போதிக்கணும்னு சொல்லி வர்ணனை புஸ்தகத்தை வாசித்து போதிக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது, தேவனுடைய வார்த்தையை எப்படி புரட்டுறாங்க, தேவனுடைய வார்த்தை இப்படி தான், அவருடைய மகத்துவம் இப்படி தான், அவருடைய இரக்கம் இப்படி தான், உங்கள் தேவன் அது எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் என்பதை நாம் பார்க்குறோம். சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளிலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. தூரமாய் விலகி இருக்கிறது சொல்கிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மார்க்கும் அதை தான் பதிவு செய்கிறார். சரி, ஏன் அப்படின்னா மனுஷனுடைய உபதேசத்தை அவங்க போதிக்கிறாங்கன்ற. அப்போ மனுஷனுடைய ஞானத்தை சொல்லலை, மனுஷனுடைய உபதேசத்தை சொல்கிறார். புரியுதுங்களா சொல்கிறது? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பார்க்க முடியும், நம்ம பார்ப்போம். ஒரு மனுஷனை எவ்வளோ ஆச்சரியமாக உண்டாக்குறாரு, தாயின் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை எப்படி உண்டாகுதுன்ற
எப்படி உருவாக்கப்படுது இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். உருவாக்கப்படுகிறதை தெரியாதுன்ற ஒன்றுமே கண்டுபிடிக்கல. எப்படிப்பட்ட உருவாக்கம் உள்ளே இருக்குது நம்ம தெரிஞ்சாலும் அது செய்ய முடியாது எந்த ஒரு மிஷின் வச்சு. ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகியின் விவேகம் மறைந்து போகும். யார் அங்கே ரொம்ப தாழ்த்துறாரு? யார்? நாம் படிச்சிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒவ்வொரு துறையில் இருக்கிறாங்க, ஒரு துறையில் வேலை செய்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு துறை இதில் நாம் படிச்சிருக்கேன். அதில் வந்து அந்த துறை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதில் ஒரு ஒரு சரீரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஒரு சரீரத்தில் என்ன நோய் வந்தது, பேத்தாலஜி இல்லையா, டிசீஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் டிசீஸ், ரைட்டா? அப்போது அது என்ன டிசீஸ்ன்னு சொல்லி அதை பற்றி அறிந்து கொள்வது வேறு நல்ல அறிவு. புரியுதுங்க சொல்கிறது? நல்ல அறிவு. அறிவு இல்லாத, தேவனை மகிமைப்படுத்தாத அறிவுலாம் இருக்குது. இன்னும் வானசாஸ்திரம்லாம் படிக்கிறாங்க, ஆர்காலஜிஸ்ட்லாம் படிக்கிறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் இல்லை என்பது அவங்க நிரூபிக்க பார்க்குறாங்க. அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? தேவன் சிருஷ்டிகர் என்பது வெளியரங்கமாக இருக்குன்னு சொல்ல. அதனால் இதை நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவங்களுக்குள்ள அவங்களோடு என்ன செய்கிறாரு? ஒரு அதிசயம் தான் சொல்கிறாரு. எபிரேய மொழியிலும் அதிசயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதிசயங்களை செய்வேன், அவர்களுடைய ஜனங்கள் ஞானம் கெட்டு அவருடைய விவேகியின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி போக போகுது அப்படின்னா, இதை செய்கிறது யாரு? நம்மளா? யார் இதை செய்கிறா? தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு வச்சுக்கோ. அதை தேவனுக்கு பிரியமா இருக்கிறவங்கள அவர் இப்படி செய்கிறது கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாரு அப்படின்னா அது யார் செய்கிறா? யோபு 12:17 அவர் ஆலோசனைக்காரனை சிறைபிடித்து, ஆலோசனை யார் கொடுக்குறா? கெட்ட ஆலோசனையை கொடுக்குறாங்கல்ல, அவங்கள சிறைபிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். மதினா என்ன தன்மா? அவங்க மனமே தெரியாத மாதிரி. நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தருக்கார், நான் கட்டினே மகாபாபிலோன்னாரு. என்ன செஞ்சார்? அடுத்த நிமிஷம் அவருடைய ராஜ்யம் பறிக்கப்பட்டது. அவர் என்ன செஞ்சார்? அவருக்கு போயிட்டு அவர் ராஜ்யம் அவர்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியல. அவர் பரலோகத்தின் ராஜா, பரலோகத்தின் தேவன் தான் தேவன், அவருக்கு சமமானவர் ஒருவர் இல்லை, அவரை விட மிகப்பெரிய ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு சிருஷ்டிகர் இல்லை என்பது அவர் புரிஞ்சிச்சு. அவர் தேவன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா. பாபிலோன் தானியல் புஸ்தகத்தில் படிக்கலாம் நீங்கள். பாபிலோன் ராஜா அவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் கட்டின மகா பாபிலோன்னாரு. அதுவும் அழகா இருந்திருக்கும் போல இருக்கு அந்த நகரம், வீடு இல்லை நகரம் கட்டிட்டு. ஆமாம், சிலையை செஞ்சார். பொற்சிலையை செஞ்சு வச்சிருவார். நிறைய ஒரு தப்பு பண்ணுறாரு தான். ஆனாலும் இங்கே இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். புல்லு மேய்கிறார் மிருகங்களை போல. மாடுன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுது, எபிரேய மொழியில் மிருகங்களை போல. அது எப்படி இப்போ புல்லு வந்து விருப்பமாக மேய்ஞ்சிக்கிறாருன்னா அப்போனா விருப்பப்படுற ஒரு மிருகம் தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற இருதயமானது எடுக்கப்பட்டுச்சு. சரி, யார் செய்கிறா? மதிமயக்கிறாருன்னா, மதிமயப்பதுன்றது இதுதான், புல்லு மேய்கிறாரு. சரி, அவர் ஆலோசனைக்காரரை சிறைபிடித்து, புத்திசாலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லலை முன்னாடி ஆலோசனை, அது நல்ல ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை. நல்ல ஆலோசனை இல்லாதவர்கள், தீமையான ஆலோசனை கொடுக்குறவங்க, சரி சிறைபிடிக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் சிறைபிடிச்சு எங்கே கொண்டு இஸ்ரவேலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துர்மார்க்கமான ஆலோசனை கொடுத்ததுனால என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போயிட்டார் சிறையிருப்பு.
துன்மார்க்கமாக இருந்ததுனால நிறைய தடவை சிறையர் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். ஏசாயா புஸ்தகத்தில் வாசி, கயிறு கட்டுறாங்களா அவங்க கழுத்தில். கயிறு கட்டி, கயிறு எதுக்கு கட்டுவாங்க? மிருகத்திற்கு கட்டுவாங்க இல்லையா? மிருகத்துக்கு கயிறு கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க. அப்போது அவங்க ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கலாங்க, புழுதியில் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எழுந்துருன்றாரு, உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு எழுந்துரு, புழுதியிலேருந்து எழுந்துருன்றாரு. அவங்க புலம்புறாங்க. அதில் எதுக்கு? துன்மார்க்கமான ஆலோசனைக்கு. நியாயாதிபதிகளே மதிமயக்குகிறார். மதிமயக்கனா அதிகமாக வெறி கொண்டுட்டாங்க, குடிச்சிட்டாங்க அப்படின்னா மதிமயங்கிடும். இப்போ அந்த காலத்தில் குடின்றது இப்போ இருக்கக்கூடிய ஆல்கஹால் மாதிரிலாம் இருக்காது. அப்போ இருக்கக்கூடிய ஆல்கஹால் கிரேப்புனால உண்டாக்கப்பட்டது. ஸோ கிரேப்பு அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், குடிச்சிட்டே இருக்கணுமா, பொழுது சாயிற வரையும் காலையிலேருந்து குடிச்சிட்டே இருந்தால் தான் வெறி கொள்வாங்கன்ற. அப்போது அந்த மாதிரி அவங்க இருதயமே வெறி கொள்ளுவதற்கான ஒரு மதிமயங்கி போவதற்கு யார் செய்கிறார்? தேவன். யோபு 12:17 நான் சொல்ல, அவர் தான் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:19 சொல்கிறாரு, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. இப்படி ஒரு காரியத்தை செய்கிறவர் யாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தேசத்தையே ஆளுகை செய்கிற ஒரு நேபுகாத்நேச்சார், அவர் தன்னைத்தானே அவருடைய இருதயத்தை இழந்து போகிறாருன்னா இந்த காரியத்தை செய்கிறது யார்? முன்னாடி நம்ம பார்த்தோம், அவர் ஆலோசனைக்காரரை சிறைபிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். இந்த காரியத்தை செய்கிறது யாரும் இல்லை, அவர் தேவன்தான். எதற்காக? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை, அவருடைய கிரியைகளை காணலை, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லை. இங்கே தான் பார்க்குறோம். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களிலே ஒளிந்து தங்கள் கிரியைகளை அந்தரங்கத்திலே நடப்பித்து நம்மை காண்கிறவர்கள் யார், நம்மை அறிகிறவன் யார் என்கிறதற்கு ஐயோ. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், மறைவிடமாக போகிறாங்களாம், மறைவிடத்தில் போய் தங்குறாங்களாம். தேவனை மதிக்கலை அவங்க சொல்கிறாரு தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு. அப்போது அவங்க ஒரு திட்டம் செய்கிறாங்க போல இருக்கு, அந்த திட்டத்தை தேவனுக்கு மறைக்கிறாங்க. சரி, கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களிலே ஒளிந்து செய்கிறாங்க. தங்கள் கிரியைகளை அந்தரங்கத்திலே நடப்பித்து நம்மை காண்கிறவர்கள் யார், நம்மை அறிகிறவன் யார் என்கிறதற்கு ஐயோ, ஆபத்து. எப்படிப்பட்ட ஜனங்க இவங்க? எப்படிப்பட்ட ஜனங்க? இந்த மாதிரி ஜனங்களை தான் யோபு புஸ்தகத்தில் காண்றோம். யோபு 22:13, நீ தேவன் எப்படி அறிவார், அந்தரங்கத்திற்கு அப்புறத்தில் இருக்கிற நியாயம் விசாரிக்க கூடுமோ? என்ன சொல்ற? இப்போ நான் அந்தரங்கத்தில் தானே இருக்கிறேன், இதை செய்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் நான் செய்கிறேன், வெளியே கூட செய்யத்தில்லைங்க, வீட்டுக்குள்ளே தான் செய்கிறேன் பாவம்ன்றார். நீ தேவன் எப்படி அறிவார்ன்னு கேட்குறார். அந்தரங்கத்திற்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? உள்ளுக்குள்ளே பாவம் செஞ்சால் தெரியாதுன்றாங்க. எப்படிப்பட்ட மக்கள் இல்லை, தேவனை மகிமைப்படுத்தாத மக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏசாயா 45:9, மண்ணோடு கொள்ளாத ஓடாது இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன் உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்றும் சொல்லத்தக்கமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லுமோ? எது உருவாக்கப்பட்டது? யார் உருவாக்குனா?
உருவாக்குனார்ல சொல்கிறார். 45 சொல்லிட்டார் இதை சொல்கிறார். மண்ணோடுகளுக்குள்ள கொடுத்த மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும், எப்படி சொல்கிறார்? மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும். மண்ணோடுன்னு தெரியுமா? பானை மண், அதாவது மண்ணோடு. மண்ணோடுகளுக்கு ஒத்த மண்ணோடும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. அப்படி பண்ண முடியுமா? என்னை உருவாக்கினவரை நான் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? கேட்குறாங்க பாருங்க. வழக்காடுகிறவனுக்கு ஐயோன்ற. களிமண் தன் உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கமோ உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா? அப்போ இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? தவறான ஒரு நீதியில் இருக்கிறாங்க. அவங்க மனுஷனுடைய கற்பனைகளை தான் சொல்கிறாங்க. அப்போ யார் கற்பனைகளை மனுஷனுடைய உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா சுய ஞானம் உள்ளவர்கள், சுய ஞானம் உள்ளவர்கள். அப்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவங்கள நம்ம சொல்லலை. அப்படி தான் செய்யணும். தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய இரக்கத்தை பின்பற்றுறவங்க அப்படி தான் செய்யணும். தேவன் அதுதான் சொல்கிறார். தேவனுடைய நீதியை தான் பின்பற்றணும். நிறைய எவால்யூஷன் பின்பற்றுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் அவங்களாம் எதை பின்பற்றுறாங்க? சுய ஞானம். அதை நாம் முறித்து போட முடியும். நம்மளுடைய சரீரமே எப்படிப்பட்ட நேர்த்தியாக உண்டாக்கியிருக்காரு. சரி, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயமானது எப்படி நேர்த்தியாக உண்டாக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது ரத்தம் எங்கேருந்து உருவாகுது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் எலும்புலேருந்து. புரியுதா? எலும்புக்குள்ளே இருந்து மனுஷன் நினச்சிட்டு இருக்கான் நான் பிறந்ததுலேருந்து இது வரையுமே அந்த ரத்தம் இன்னும் இருக்குது என் உடம்புல நினச்சிட்டு. 125 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆகும், புதுசாக திருப்பி வரும், திருப்பி உண்டாகும். அந்த போன் மேரோலேருந்து திருப்பி உண்டாகும். கேட்கும்போதே ஆச்சரியமாகுது இல்லை? இது உள்ளே இருக்கிற எந்த மிஷின் இதை ஆப்ரேட் பண்ணுது? எந்த சிஸ்டம் இதை ஆப்ரேட் பண்ணுது? அவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது. ஞானமானு தானே சொல்கிறாரு சங்கீத புத்தகத்தில். அவர் உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது அவர் ஞானமாய் உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்கணும். ஏதோ ஒன்று உண்டாக்கிட்டார் இல்லை, அவர் ஞானமாய் உண்டாக்கினார். மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க? சுய ஞானத்தில் இருக்கிறாங்க. தேவ ஞானத்தை தேட வேண்டியது இருக்கிறது. அது தேவ ஞானத்தை ஒரு செஞ்சாங்க, நீங்கள் செய்கிறீங்க. நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? தேவனுடைய ஞானம் எப்படி மகிமைப்படுத்தணுன்ற சங்கீதம் 4:2 சொல்கிறாரு, மனுபுத்திரனே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். சரி, யாருக்கு யாருடையவர்கள் சொல்கிறார் பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிவீர்கள். யார் மேலே? தேவன் மேலே. சரி, நம்ம என்ன செய்யணும்? அவங்க பொய்யை நாடி இருக்காங்க, நாம் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். தேவன் சிருஷ்டிகர். தேவன் சிருஷ்டிகர். சங்கீதம் 62:7-8.
என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் மேலே அவர் சார்ந்தில்லை. பெலனே என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. புரியுதா? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். 8 அவருடைய நம்பிக்கை ஜனங்களுக்கு சொல்றாரு. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ட்ரஸ்ட், அவரதே நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து தேவனை தேவனென்று மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சிருஷ்டிகர்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு என்னை ஆளுகை செய்ய. சரி, இப்போ கர்த்தர் பெரியவர், யெகோவா பெரியவர், தேவன் பெரியவர், அவரை மகிமைப்படுத்துகிறோம். 138:5-6 கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். யாருடைய வழி கர்த்தருக்கு தெரியுது, பிரியமா இருக்கு? கர்த்தருடைய மகிமை பெரியதுன்ற, அவர் பெரியவர்ன்ற, அவருடைய கிரியை பெரியவர்ன்ற, கர்த்தரின் வழியை பாடுவார்கள். அப்போ அவரை தொடர்ந்து நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம காண முடியும். அவர் எவ்வளோ அன்புள்ளவர் என்று காண முடியும். அவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர் என்று காண முடியும். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தும் கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு தாழ்மை இருக்கா? பார்க்குறோமா? கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ தாழ்மை வேணும்? அவருக்கு தாழ்மை இருக்கு. சரி, நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவனை அவரு தேடுறார். நாம் தேடக்கூடியவர்களா இருக்கு. எப்படி கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும்? கர்த்தருடைய ஆலோசனை என்ன? சரி, ஓகே. ஆதியாகம புஸ்தகம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்று அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்கிறது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பும் தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானங்கள் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கப்படுவது அவர்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவர்கள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சுடர்னா அது ஒரு பிளானட். சோலார் சிஸ்டத்துக்குள்ள அது ஒரு பிளானட். சென்ட்ரா சூரியன் இருக்கும். அதை சுற்றி மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன், எர்த்து, அது மாதிரி 9 வகையான கோள்கள் இருக்குது.
இது ஒன்றோடு ஒன்று இருக்குது. அது ஏன் தான் அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய மகிமையினால நிற்குது. அது எது மேலே அஸ்திபாரம் போட்டிருக்காருன்னு இதுவரையும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியல. அவர் எவ்வளோ பெரிய மகிமை உள்ளவர், எவ்வளோ ஞானம் உள்ளவர். பூமியை எது மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கான்னு அவர் சொன்னதுனால தெரியுது. இது வரையும் தண்ணி மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கேன்னு சொன்னார். அப்போ அது ஒரு கோளில் பார்க்கும்போது தண்ணி இல்லைன்றாங்க, இன்னொன்றில் காற்றுல இருக்குன்றாங்க, இன்னொன்று நெருப்பு நாள் இருக்குன்றாங்க. இதெல்லாம் எனக்கு நான் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பா, பூமியே தண்ணி மேலே அஸ்திபாரம் போட்டவர் சூரியனை எது மேலே அஸ்திபாரம் போட்டார்? அது எரியக்கூடிய ஒரு பந்து அது எது மேலே நிறுத்தினார்? தெரியல. தேவன் சொன்னாதான் தெரியும். அது நிற்குது, அந்த இடத்துல தான் நிற்குது. புரியுதுங்களா? நம்ம வானத்தையும் பூமியும் இப்படி பார்க்குறோம் இல்லையா? இப்படி பார்க்கும் போது நம்மளுடைய ஞானம் என்ன சொல்லுது? ஓ, இது ஒரு நிலையான ஒரு இடத்துல நிற்குதுன்றோம். இது நிலை கிடையாது, இது நிலையான பூமி இல்லை. இது அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? தேவன் சிருஷ்டிகர். அப்போ இவ்வளோ ஞானமாய் நேர்த்தியாய் உண்டாக்குன தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்தணும்? அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வழி என்ன? மகிமைப்படுத்துறவங்க அவரை தேடுற, அவரை எப்படி பிரியப்படுத்த? இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் ஒரே வழி. மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிகிறதே நித்திய ஜீவன். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னீங்கன்னா நான் சொன்னுகிறபடி செய்யுங்கன்ற. சரி, மனுஷங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இப்போ பண்ணுறாங்கல்ல மனுஷங்க, அழிவில்லாத இன்டர்னல், அழிவே இல்லை, அது ஒரு காலம் அழிந்து போகாத ஒரு மகிமை. அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்கள் ஒப்பாக்கின்றாங்க. சரி, மனுஷன் நிறைய காரியங்களில் தேவன் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தேவன் உங்களை உண்டாக்கலை. மிருகங்கள், மனுஷர்கள், ஊரும் பிராணிகள் இப்படிப்பட்ட ரூபங்களுக்காக அவர் உண்டாக்கலை. அழிவில்லாதவர்ன்ற எப்படின்னா, இது நிமித்தமும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தி தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததுனால, தேவனை சரியாக சேவிக்க முடியாததுனால, இது நிமித்தமும் அவர்கள் என்ன சொல்றாரு? தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையின்படி, லஸ்ட், ஆசையின்படியே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஓ தேவன் இப்படி தான் இருப்பாரோ, கற்பனை அவங்களுக்கு என்ன மாற்றிட்டா, என்ன எப்படி மாற்றிட்டாங்க? நித்தியமான அவருடைய மகிமையை பொய்யா மாற்றிட்டாங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். சரி, அவரே சிருஷ்டிகர், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரை நம்ம எப்படி தொழுது செய்ய போகிறோம்? இப்போது நம்ம அவரை எப்படிப்பட்டவர் என்பதை கண்டு கொண்டு வரோம். எப்படிலாம் அவருடைய பாதையை நாம் தெரிந்துக்கணும், அவரை எப்படி மகிமைப்படுத்தக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கணும். அவர் நீதி உள்ளவர், அநியாயத்தில் பிரியப்படுறவர் இல்லை.
அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அவரை சேவிக்கணும்னா அந்த வழியை கற்றுக்கணும். கர்த்தர் தேவன்தாம் நம்மளுக்கு அவரை அறிந்து கொள்வதற்கு பலனை தருவாராக. நாம் தொடர்ந்து இந்த புஸ்தகத்தை வாசிப்போம். ஜெபம் செய்து கடந்து போவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. எங்களை பாதுகாத்து இதோ எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே பிதாவே. எங்களுக்கு உணவு உடுப்பை தாரும் பிதாவே. சரீரத்திற்கு தேவையான நன்மைகளை தாரும் பிதாவாகி தேவனே. நீங்கள் பரிசுத்தராயிருக்கிறீர். உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தை தாரும். உங்களுடைய இரக்கத்தையும் அன்பையும் தயவையும் பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தத்தை நாங்கள் நடப்பிக்க பரிசுத்தத்தை ஆக்கிக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த நாளை கூட கேட்ட சகோதரிகளை ஆசீர்வதியும் பிதாவே. அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடும் பிதாவே. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடும் பிதாவே. உங்களுடைய சித்தமானால் அவங்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடும் பிதாவே. தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி புரியும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.